என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அப்ப இப்பவே ஓடி போய்த்து கையை கழுவுங்க. ஆனா சாப்பிடுறதுக்கும் சாப்பிட்டு முடிஞ்சு கையை கழுவுறதுக்கும் இடையில எங்கிட்ட சொந்தமான ஒரு மாசா ஒரு செயல் மிஸ் ஆகுதே. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு செயலை நாங்க சபையில செய்யறதுக்கு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு இப்ப அந்த அழகான ஒரு சுன்னத்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. 1400 வருடங்களுக்கு முன்னுக்கு எங்கட கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சாப்பிட்டுட்டு விரல சூப்பிட்டு எங்களுக்கும் அந்த பழக்கத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. இப்ப 21ஆம் நூற்றாண்டு. இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்கட இந்த விரல் நுனிகள்ல அந்த செரிமான நொதிகள் அது சுரக்கிறோம். அப்ப நாங்க விரலை சூப்பும் போது இந்த செரிமான நொதிகள் எங்கட உடம்புக்குள்ள போய் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு தானே அதை மிக வேகமாக செரிமானம் அடைய செய்யுதான். அப்ப அதை எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த அழகான ஒரு சுன்னத்தை எங்கட பழைய மக்கள் சபைகள்லையும் தான் எல்லா இடங்களையும் தான் அழகான முறையில செஞ்சு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் லைஃப்னு சொல்லி கொண்டு இருக்கிற இந்த இளைஞர்களும் தான் எல்லாரும் தான் இதை சபைகளை செய்யறதுக்கு வெக்கப்படுறாங்க. இது ஒரு அந்த கேவலமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச ஒரு சுன்னத்தை சொன்ன ஒரு சுன்னத்தை இப்ப நாங்க கேவலமா பாக்குறேன்னு சொன்னா அதுக்காக வெக்கப்பட்டுன்னு சொன்னா நாங்க முஸ்லீமா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அப்ப நாங்க கட்டாயம் இந்த மாதிரியான சுன்னத்துக்களை எங்கட சபைகளை செய்யணும். அதுதான் கெத்து. எங்கட சுன்னத்து அழிஞ்சு கொண்டு போற அதுக்கு முழுக்க முழுக்க நாங்க தான் காரணம், எங்கட வெக்கம் தான் காரணம்னு சொன்னா அது என்ன நியாயம்? இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த மாதிரியான சுன்னத்துக்களை இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்துலையும் எந்த சபையிலையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை செஞ்சு வரும். இதுல எங்களுக்கும் தான், அதாவது இந்த மாடர்ன் லைஃபுக்கும் தான் ஹெல்த் இருக்கு. அதே மாதிரி எங்களை மாதிரியான முஸ்லிம்களுக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து வேற.